பிள்ளைகள் இப்பொழுது குருத்தோலை பவனிக்கான முன்னுரை வாசிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து நமது பேராயர் இந்த பவனிக்கான சிறப்பான அழைப்பை நமக்கு கொடுப்பார். இப்போது நாம் குருத்தோலை பவனியை தொடங்குகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் பவனி. இந்த பவனி நற்செய்தி உலகெங்கும் எடுத்து செல்லப்படுவதற்கான அடையாள பவனி. இது அரசியல் பவனி அல்ல, வெற்றி அரசரின் விடியலை தேடி செல்லும் சிலுவை பவனி. நம் கையில் இருக்கும் குருத்து ஆண்டவரை போல் நாமும் உண்மைக்கு சான்று பகர்வோம் என்று நம் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் பவனி. எனவே தான் மக்கள் அனைவரும் போர்வைகளை விரித்தும் ஒலிவ கிளைகள் மற்றும் குருத்து ஓலைகளை கைகளில் ஏந்தி கொண்டும் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடினார்கள். நம் மீட்பர் இயேசு பாவத்தையும் அடிமைத்தனத்தையும் அழித்து இறை சமூகத்திற்கு விடுதலையையும் மீட்பும் கொடுத்து ஒன்றுபடுத்த எருசலேம் நோக்கி மகிழ்ச்சியோடு சென்றார். இதனை பிரதிபலிக்கும் விதமாக இன்று நமது பேராயர் எல்லோரையும் அழைத்தவராக, பாஸ்கா கொண்டாட அழைத்து செல்பவராக பவனியின் முன்னால் செல்ல, நாம் அனைவரும் அவரை பின்தொடர்ந்து பாடல்களை பாடிக்கொண்டும் இயேசுவை புகழ்ந்து கொண்டும் அவரது எருசலேம் நுழைவில் பங்கு பெறவும், அங்கு அவரது இறப்பு உயிர்ப்பு என்ற பாஸ்கா கொண்டாடவும் புறப்பட்டு செல்வோம்.